யானை போகும்போது கண்ணுக்குட்டிக்கு என்ன வேலை? வேட்பாளரா இருக்கிறீங்க ஏதோ ஒரு தொகுதி, உங்களோட சொந்த ஊர்ல கூட அந்த தொகுதிக்கு வந்து ஒரு வேட்பாளரா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை முன்னிறுத்தது, அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, நான் சீட்டு கேட்க மாட்டேன். அதான் நீங்க அங்கதான் என்னுடைய இதை கவனிக்கணும். அதுங்க எல்லாம் கூட சொல்றாங்க இடி என் வீட்டுக்கு ரைடு வரப்போகுது அப்படின்னு. தாராளமா வரட்டும், யார் வந்தா என்னங்க. சமீப காலத்தில் தான் உங்களுக்கு பெரும்பங்கான பணமானது கைமாறி இருப்பதாகவும் சில அமைச்சர்கள் உங்களோட தொடர்பில் இருந்து கொண்டு நீங்கள் சுவிஸ் வங்கியில் வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கதாகவும் ஒரு சில செய்திகள் வருகின்றன. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கூட்டணி உட்காந்து பேசினேன். நானு இன்னைக்கு அந்த கட்சியில போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? நான் தான் வைக்கோன்னு நினைச்சீங்களா மானம் கட்டு வாழ்றதுக்கு? மூத்த நிர்வாகி இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துல? ஐயா கலைஞரோட காலத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு பழக்கம். மோடி சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இந்த விதத்திலேயே நான் யாருக்கிட்டையும் கையொட்டி வாங்கி பழக்கம் இல்லை. இதுவரை என்னுடைய இனத்தார்கிட்டே வாங்கினது இல்லை. போதுமா? தமிழக வெற்றி கழகத்தின் பாதிப்பானது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்குமா பாதிக்காதா? அவர் என்னமோ நேற்றுக்கு மலையில முளைச்ச சிறுகீரை, அந்த சிறுகீரை வந்து ஏதோ சினிமாவில் ஒரு வேஷம் போட்டு ஒருத்தியை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுனாக்க, இல்லை ஒரு 100 பேர்த்தோட சண்டை போட்டு ஜெயிச்சாக்க இதெல்லாம் நிஜம் நம்புறதுக்கு எம்ஜிஆரா? ரெண்டாவது திமுகன்னு நான் வந்து திமுகவுக்கு வந்து வெந்தாமரை வீசுறேன்னு நினைக்காதீங்க. புஷி ஆனந்த் யாருங்க? ஒரு வார்டு கவுன்சிலர். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்து நம்முடைய சில கருத்துக்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026க்கான முதல் பார்வையாக அவரிடம் பேட்டி காண உள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு கூட்டணி கட்சியுடன் நிற்கிறது. நீங்களும் அந்த கட்சிக்கு தாராளமாக தங்களது பேச்சால் வந்து ஒரு மிகைப்படுத்தி அந்த கட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சோ இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறது, அல்லது இந்த தேர்தல் நடைபெறும் பொழுது நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்களா? விடிஞ்சா அடைஞ்சா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. சரி, இதுக்கு மேல நான் என்ன பிரச்சாரம் பண்ணணும், எந்த இதுல பண்ணணும்? அப்படி இல்ல. இப்ப நீங்க இப்போ ஒரு டிவில பிரச்சாரம் பண்றீங்க, ரைட், ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வேன் ரேலி போகுது, திடீர்னு முதலமைச்சர் ஸ்டாலின் போறாங்க, போறப்ப நீங்க அவங்க கூட போய் நீங்களும் உங்க பிரச்சாரத்தை முன்னெடுப்பீங்களா? அவரு போகும்போது நான் போனா ஒரு பழமொழி சொல்லுவான், யானை போகும்போது கண்ணுக்குட்டிக்கு என்ன வேலை? நீங்க யானை போகுது ஊர்வலம், நான் ஒரு கண்ணுக்குட்டி. அப்படி இல்லைங்களா? நீங்க ஒரு மூத்த நிர்வாகி இல்லையா? அவர் பேசுற பேச்சு, முதலமைச்சர் பேசுற பேச்சுக்கு தான் மக்கள் வந்து செவி மடிப்பாங்களே தவிர எனக்கு செவி மடிக்க மாட்டாங்க. நான் தனியா போய் பேசுவேன். நான் தனியா பல கூட்டங்களுக்கு போவேன், பலரை சந்திப்பேன், பலர்கிட்ட வாக்கு கேட்பேன். அது வேற விஷயம். முதலமைச்சரோட சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேங்கிறது இயலாத ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க ஒரு வேட்பாளரா இருக்கிறீங்க ஏதோ ஒரு தொகுதி, உங்களோட சொந்த ஊர்ல கூட அந்த தொகுதிக்கு வந்து ஒரு வேட்பாளரா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை முன்னிறுத்தது, அதை ஏற்றுக்கொள்வீர்களா? 100க்கு 100 ஏற்றுக்கொள்வேன். சரி, நான் சீட்டு கேட்க மாட்டேன். அதான் நீங்க அங்கதான் என்னுடைய இதை கவனிக்கணும். எனக்கு தொகுதியில இடம் கொடுங்க, நான் தேர்தலில் சந்திக்கிறேன்னு சொல்ல இயலாது என்னால. ஏன்னா இன்றைக்கு பொருளாதாரம் வந்து அதுக்கு அதிகமான பொருளாதார வசதி வேணும். ரெண்டாவது, நான் ஜெயிச்சு போய் நான் வந்து யாருக்கு மக்களுக்கு தான் நன்மை செய்யணும்னு நினைப்பேனே தவிர எனக்கு நன்மை செய்யணும்னு நினைக்க மாட்டேன். நான் பொருளாதாரத்தை வெளியில வாங்கி இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நடக்கிற அரசியல் அப்படித்தான் இருக்கு. இல்லையே, நீங்க வந்து பணத்தெல்லாம் வந்து நிறைய வச்சிருக்கீங்க, பயங்கரமா கொண்டு போய் பல அமைச்சர்களோட பயங்கர தொடர்புல இருக்கீங்க, பல அமைச்சர்கள் வந்து உங்களுக்கு பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது எல்லாமே. அதாவதுங்க எல்லாம் கூட சொல்றாங்க இடி என் வீட்டுக்கு ரைடு வரப்போகுது அப்படின்னு. தாராளமா வரட்டும், யார் வந்தா என்னங்க. என்கிட்ட நான் வந்து எப்பயுமே திறந்த புத்தகம், யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் எழுதலாம். அதனால என்னை பத்தி கவலை இல்லை. என்கிட்ட பணம் இருக்கு, இல்லை நான் எதுக்கு சொல்லணும்? என்கிட்ட பணம் இருக்கு, நான் உழைத்து சம்பாதிச்ச பணம். இன்னைக்கு மதுரையில இருக்க அத்தனை வாட்டர் டேங்க் நான் கட்டினது. இன்னைக்கு மதுரை மக்கள் தண்ணி குடிக்கிறாங்கன்னா வைடம்ல இருந்து கிராவிட்டி சிஸ்டத்துல தண்ணியை கொண்டு வந்து நான் கொடுத்தவன் நான். இல்ல, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் சமீப காலத்தில் தான் உங்களுக்கு பெரும்பங்கான பணமானது கைமாறி இருப்பதாகவும் சில அமைச்சர்கள் உங்களோட தொடர்பில் இருந்து கொண்டு நீங்கள் சுவிஸ் வங்கியில் வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கதாகவும் ஒரு சில செய்திகள் வருகின்றன. சுவிஸ் வங்கி எல்லாம் இல்லைங்க, இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய வங்கி தான். எல்லா வங்கியிலையும் ஒரு 12 வங்கியில அக்கௌண்ட் இருக்கு.
பணங்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் வருமான வரி செலுத்தி தான் நான் வச்சிருக்கேனே தவிர வருமான வரி செலுத்தாம கருப்பு பணமாவோ கள்ள பணமாவோ வைக்கல. புரிஞ்சுக்கோங்க. நான் தேர்தல்ல நான் எனக்கு சீட்டு வேணும்னு நான் தலைவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கூட்டணி உட்காந்து பேசினேன். நானு இன்னைக்கு அந்த கட்சியில போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? நான் தான் வைக்கோன்னு நினைச்சீங்களா? மானம் கட்டு வாழ்றதுக்கு மானத்தோட வாழணுங்க. கவரிமான் பரம்பரையில வந்தவனா? சரியா? அப்படி கிடையாதுல்ல. நீங்க ஒரு பெரிய மூத்த நிர்வாகி இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐயா கலைஞரோட காலத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. நீங்க அப்படின்றப்ப ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பின்னாலதான். அதெல்லாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, ஒரு எந்த ஒரு அரசியல்ல முன்ன பின்னங்கிறது கிடையாது. யார் பொறுப்புக்கு வர்றா, யார் பொறுப்பு வைக்கிறாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இந்த மோடிஜி இருக்காரு, அவரு சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு பழக்கம். மோடி சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு பூகம்பம் வந்தது குஜராத்ல, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த பூகம்பத்துக்கு நான் இங்க இருந்து ஒரு 200 பேரை தட்டிட்டு போய் அந்த பூகம்பத்துல வேலை பார்த்தேன். அப்ப நான் கட்சி நடத்திட்டு இருக்கேன், திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம். அப்ப நான் ஆளுகளை கூட்டிட்டு போய் பண்ணேன். என்ன தனியா அவர் ஜீப்ல அவர் ஓட்டி நான் பக்கத்துல உட்காந்து போன காலம் உண்டு. புரியுதுங்களா? நீங்க சொல்ற அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு தூசி மாறுங்க. நான் என்ன சொல்றேன், நான் ஃப்ரீயா இன்னைக்கு இருக்கேன், ஃப்ரீ ஹேண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு இதுல இருந்தேன்னா, இன்னைக்கு இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மந்திரிக்கு அவர்கிட்ட காமாட்சி நாயக்கர் என்ன செஞ்சாருன்னு கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அவ்வளவு செஞ்சிருக்கானா ஒவ்வொருத்தருக்கும். நீங்க சொல்றீங்க இது ஒரு ராஜு நான் உங்களுக்கு தெரியும், 2019 நம்ம மன்னர் காலேஜ்ல நடந்த கூட்டத்துல செல்லூர் ராஜு என்ன பேசினாரு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கிடையாது, எந்த விதத்திலயும் நான் யாருகிட்டயும் கையூட்டி வாங்கி பழக்கம் இல்லை. இதுவரை என்னுடைய இனத்தார்கிட்டயே வாங்கினது இல்லை. போதுமா? எந்த இனத்தாராவது காமாட்சி நாயுடுக்கு நான் நன்கொடைங்கிற ரூபத்துல கூட பணம் கொடுத்தேன்னு சொன்னா செருப்பு கழட்டி அடிங்க. புரியுதா? நான் இன்னும் அதுல கரெக்டா இருக்கேன், ஸ்டெடியா இருக்கேன். எவங்கிட்டயும் காசு வாங்கக்கூடாது, கைவிட்டு வாங்கக்கூடாது, எந்த ரூபத்திலையும் வாங்கக்கூடாதுன்னு. இப்போ தற்பொழுது 2026 சட்டமன்றத்துல புதிதாக ஒரு கட்சி உள்ள வந்திருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கூட அதை ஒரு கேலியா சொன்னீங்க. டிவிகேக்கு ஒரு அர்த்தமே சொன்னீங்க, பயங்கரமான ஒரு அர்த்தம் சொன்னீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் பாதிப்பானது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்குமா பாதிக்காதா? நான் பொம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு சகோதரிகள், நான் இல்லைன்னா நல்ல பச்சையா கொச்சையா கேட்டுருவேன். நீங்க சும்மா பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் என்னமோ நேற்றுக்கு மலையில முளைச்ச சிறுகீரை, அந்த சிறுகீரை ஏதோ சினிமால ஒரு வேஷம் போட்டு ஒருத்திய பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுனாக்க, இல்ல ஒரு 100 பேர்த்தோட சண்டை போட்டு ஜெயிச்சாக்க இதெல்லாம் நிஜம் நம்புறதுக்கு எம்ஜிஆரா? இல்ல எம்ஜிஆரா மாதிரி இல்ல ஆனழகனா? சொல்லுங்க. எம்ஜிஆர் ஆனழகன். இதே எம்ஜிஆருக்கு நான் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல முன்னாடி கொடி ஏற்றி தாமிரக்குடி, அன்னைக்கே தாமிரக்குடியை நான் ஏற்றினேன். அதுக்கப்புறம் தான் பிஜேபி தாமிரக்குடி வச்சான். அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணி 15 நாள் உள்ள போனது நான் தான். அதெல்லாம் சரித்திரம் சார். என்ன, அதாவது எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம்னு சொன்னா நான் என்ன செய்ய? நீங்க சொல்றது ரைட்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டமானதை பாத்தீங்கன்னா, அவர் ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்துறதை காட்டிலும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜயானதை ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு. பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டம் கூட்டம், அவ்வளவு கூட்டம். தம்பி, கலைஞருடைய ஆட்சி காலத்துல, ஆட்சிக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல எங்க பார்த்தாலும் இதே மதுரையில நெல்லுப்பேட்டையில கூட்டம் நடந்தது. பயங்கர எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம், பயங்கர கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் குடிச்சு அந்த தேர்தலில் தோத்தான் போனாரு. கலைஞரே சொன்னாரு, கூட்டம் கேட்க வந்த மக்கள் வாக்களிச்சிருந்தா கூட நான் ஜெயிச்சிருப்பேனே, என்ன மக்கள் தோக்கடிச்சிட்டாங்களேன்னாங்க. அதனால வெற்றி தோல்விங்கிறது மக்கள் கையில இருக்கு. அந்த மக்கள் வாக்களிச்சா ஜெயிக்கலாம், மக்கள் வாக்களிக்கலைன்னா ஜெயிக்க இயலாது. ரெண்டாவது, திமுகன்னு நான் திமுகவுக்கு வெந்தாமரை வீசுறேன்னு நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா, திமுக ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. புதுசா ஒரு தம்பி இனிமே உட்காந்து சீமானோ அல்லது அவரோ பண்றதுங்கிறது இன்றைக்கு இருக்க காலகட்டத்துல ரொம்ப கடினம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரை சுத்தி இருக்க ஆட்கள்லாம் யாரு பாருங்க. புஷி ஆனந்த் யாருங்க? ஒரு வார்டு கவுன்சிலரு, ஒரு 5000 1800 ஓட்டு வாங்கி ஒரு எம்எல்ஏவான ஒரு. அதனால என்ன தப்புங்க? அந்த கவுன்சிலர் முதலமைச்சரா கூட எந்த சட்டம் இல்லை. என்னங்க அப்படி இல்ல, அவர் பொதுச் செயலாளர், அந்த கட்சிக்கு அவருக்கு ஆலோசனை. ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு கடைசி தொண்டன் பொதுச் செயலாளர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம் சொல்லி எல்லாமே தகுதி இருக்கணும். தம்பி
நீங்க தகுதி இங்க நீங்க எப்படி உட்கார்ந்து இந்த உட்கார்ந்து கேள்வி கேட்கறதுக்காவது ஒரு தகுதி இருக்கணும். கண்டிப்பா அந்த தகுதி இல்லைன்னா அப்புறம் நீங்க எப்படி என்னட்ட கேள்வி கேட்க முடியும்? நான் அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தகுதியோட இருக்கிறவங்க இப்ப பொதுச் செயலாளர் ஆகலாம் அப்படின்றது உண்டு இல்லையா? இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார். அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்தார். இன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருந்துட்டு இப்ப அடுத்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு நாமினேஷன் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ இதெல்லாம் ஒரு குறைந்தபட்ச தகுதியா தானே வந்திருக்காங்க. இப்ப புஷியானதுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்க இங்க நினைக்கிறீங்க? பாருங்க, அவரு எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க தான் சொன்னீங்க பணத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க, நீங்க இப்ப பணத்தை பத்தி பேசுறீங்க. எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்காரு, அது எப்படி வந்துச்சு? இந்த மக்களுடைய வரி பணத்துல கொள்ளையடிச்சு தானே வச்சிருக்காரு. ஐயா, நீங்க சொன்னது பிரகாரம் பார்த்தா பணத்தை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. பணத்தை பத்தினா நான் சொன்னது கையூட்டு வாங்கல, அவரு கையூட்டு வாங்கல, அவர் லஞ்சம் வாங்கினாரு. அவர் எதை வச்சு சொல்றீங்க? நீங்க நான் புஷி கண்ணால ஆனந்த் லஞ்சம் பார்த்தது. கண்ணால பார்த்தது புஷி ஆனந்த் தாங்க 4 லட்சம் 3 லட்சம் வாங்கிக்கிட்டு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு போட்டான்னு நாரி போய் இது இல்ல அந்த கட்சிக்காரன் பூரா இது என்ன தெரியுமா சொல்றாங்க? தமிழக வெற்றிக்கழகம் என்ன சொல்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பின்னோக்கி இருந்து உந்தி தள்ளப்பட்ட சில கருப்பு ஆடுகள் செஞ்சுச்சுன்னு சொல்றாங்க. ஐயா இங்க பாருங்க, அந்த விஜயை பத்தி நீங்க என்கிட்ட அதிகமா கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ரொம்ப அசிங்கமா பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துல உட்காந்துருக்கேன். நான் அந்த மாதிரி பேசினேன்னா உடனே ஃபோன் பண்ணி அவங்க அப்பா என்ன என் பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டீங்களே நான் பாரு, இது என்னத்துக்கு தேவையா? சரி, விட்டுருங்க.